வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தாலோ இல்லைன்னா இட்லிக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலா செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இட்லி குருமா ரெசிபியை ஒரு முறை செஞ்சு பாருங்க. எப்பவுமே சாப்பிட்ற இட்லியை விட 2 இட்லி கண்டிப்பா எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாங்க எல்லாருமே. ஒரு அசத்தலான சுவையில் இட்லி குருமா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்ப இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. இப்ப இந்த கடலைப்பருப்பை லேசா செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கங்க. கடலைப்பருப்போட நிறம் ரொம்ப மாறிடக்கூடாது. மற்ற பொருட்களை சேர்த்து வறுக்கும் போது கடலைப்பருப்பு இன்னுமே நிறம் மாறி கருகிடக்கூடாது. அதனால லேசா செவக்க விட்டாலே போதும். அடுத்து இதுல ஒரு 5ல இருந்து 6 சின்ன பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சிய நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்ப இது ரெண்டையுமே லேசா வதக்கி விட்டுக்கங்க. இது எல்லாத்தையும் வதக்கும் போது அடுப்பை கண்டிப்பா குறைச்சி வச்சுக்கங்க. அடுத்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க. இதோட காரம் இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான். அதனால ஒரு 6ல இருந்து 7 காஞ்ச மிளகாய் கண்டிப்பா சேர்த்துக்கலாம். மிளகாய் லேசா வறுபட்டதும் அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. பொட்டுக்கடலை சேர்த்து லேசா வறுத்து விட்டுக்கங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்தா போதும். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு வறுத்து விட்டுக்கங்க. சீரகம், சோம்பு அடுப்பை குறைச்சி வைக்கலன்னா உங்களுக்கு சட்டுன்னு கருகிடும். அதனால கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல வச்சே வறுத்து விட்டுக்கங்க. 1 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டாலே போதும். சீரகம், சோம்போட வறுபட்ட வாசனை லேசா வர ஆரம்பிக்கும். அடுத்து இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து திரும்பவும் இந்த மசாலா பொருட்களோட சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தேங்காய் லேசா வறுபட்டதுக்கு அப்புறமா நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து உங்களால எந்த அளவுக்கு நல்ல மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க. இதுக்கு அதிக மசாலா பொருட்கள் எல்லாம் தேவையில்லை. இது மட்டும் சேர்த்தாலே போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 2 வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமா செவக்க ஆரம்பிச்சதும் அடுத்து ஒரு பெரிய தக்காளிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. அடுத்து இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க.
மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து நாம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை இந்த மசாலாவோட சேர்த்து 1 நிமிஷத்துக்கு லேசா வதக்கி விட்டுக்கங்க. எல்லாமே சேர்ந்து ஒரு முறை நல்லா கலந்து வரட்டும். அடுத்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமா மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க, எல்லாமே சேர்ந்து வர மாதிரி. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா உங்களுக்கு சரியா இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். அதே மாதிரி கடலைப்பருப்பு உருளைக்கிழங்குலாம் நமக்கு குருமா நல்லா கெட்டிப்பட உதவும். அதனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முறை கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 8ல இருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பச்சை வாசனை போய் லேசா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.